ஹாய் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று அன்னதானப்பட்டி மாடியாயிங்க சாமி வந்துச்சு ஊர்வலம். நாங்கள் அதெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் பார்த்துட்டு நேற்று மாரியம்மன் பண்டிகைங்கிறதுனால ஏகப்பட்ட வேலைங்க வீட்டில். எல்லாம் ஒவ்வொரு வேலையாக செஞ்சு என் பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு காலையிலேயே அதில் சாப்பாடு லெமன் சாப்பாடு செஞ்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு சாமி தேர் செம்மையாக வந்துச்சு. அலங்காரம் பண்ணி எல்லாம் பாருங்க எங்கள் தெருவில் இருக்கவங்க நாங்கள் எல்லாருமே பார்க்க போயிருந்தோம். பார்க்க போயிட்டு அப்புறம் ஈவினிங்குங்க எங்கள் நாத்தனார் வீட்டில் எல்லாம் சாமி கும்பிட்டாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு அதெல்லாம் எடுத்துட்டு அதிகம் யாரையுமே நான் காமிச்சிருக்கவே மாட்டேன். ஏன்னு கேட்டிங்களா, இது கரெக்டாக போச்சு, சரியாக போச்சு. சாமி கும்பிட நேரம் மடமடன்னு காலையிலேருந்து எல்லாம் வேலை எல்லாம் ரொம்ப டயர்டாக எல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. கருவாட்டு குழம்பு, சாப்பாடு, சாம்பார், பருப்பு கடைஞ்சி, அப்புறம் அவரைக்காய் பொரியல், வாழைக்காய் பொரியல், முருங்கைக்கீரை பொரியல், அப்புறம் மாவு இதெல்லாம் வச்சு கும்பம் போட்டு மேலே வேப்பந்தழை வச்சு நல்லா சூப்பராக செஞ்சுருந்தாங்க. 2 பக்கம் குத்து விளக்கு எப்பயுமே எங்கள் நாத்தனார் வீட்டில் எது ஒன்று செஞ்சாலும் செம்மையாக தான் செய்வாங்க. எல்லாமே மாரியம்மாலாம் செஞ்சாங்க, எங்கள் நாத்தனாங்களே செஞ்சாங்க. மெயினானது கருவாட்டு குழம்பும் முட்டையும் எல்லாம் சாமிக்கெல்லாம் வச்சு படைச்சாங்க. அப்புறம் அண்ணா வந்துட்டு கடன்னு சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறம் வீடெல்லாம் சாம்பிராணி இதெல்லாம் காமிச்சு அப்புறம் அண்ணா எல்லாம் வீட்டில் எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதில் பூ போட்டு எல்லாம் பாருங்கள். ஏன் பொண்ணு மாரியம்மா பாருங்கள் கீழே குமிஞ்சது செம்மையாக சாமி கும்பிட்டுருக்கோம். யார் யார் வீட்டில் சாமி கும்பிட்டிங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.